Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்லெட் ஃபிஷ் வறுவல் எப்படி டேஸ்டா பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போவோம். இப்போ நான் பாப்லெட் ஃபிஷ் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய மீன் இது. இதை இப்போ நம்ம கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மீன் மசால் பொடி ஒரு 1.5 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட ஆயில், அதாவது ரீஃபண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஃபிஷ்ஷுக்கு நல்ல மசாலெலாம் வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்குவோம். நல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேப்பில் நல்லா மசாலா தடவி விடுங்க. இந்த மாதிரி ஈவனாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஃபிஷ்ஷில் மசாலா வந்து ஊறட்டும். இப்போ 1 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலா தடவி வச்சுருந்த ஃபிஷ் அதில் போட்டு ஒரு மீன் தான் ஒரு தவாவில் போட முடியும். எப்படியும் ஒரு ஃபிஷ் வந்து 3/4 kg வரும். ஸோ 1 சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபிஷ் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும். இப்போ 1 சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்குவோம். பாருங்க, 1 சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சூப்பரான பாப்லெட் ஃபிஷ் வறுவல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.